ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து டவுனில் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அங்கேருந்து கண்டினியூவாக வந்து மார்க்கெட் ஃபால் கொடுத்து ஒரு 24,800 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஸோ முடியும் போது ஒரு 35 பாயிண்ட்ஸ் 37 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைடில் இருந்துட்டு ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 225 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் மார்க்கெட். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடில் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்திருக்காங்க. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சின்னதாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சின்னதாக ட்ரெண்ட் ரிவர்ஸ் மாதிரி கொடுத்துருந்ததுனால மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தாங்க. 25,100க்கு மேலே கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக ஒரு 25,150 அதையும் கிராஸ் பண்ணுறப்போ 25,180 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த ரேஞ்ச் அதுக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போகல. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனு, அங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால்லே இருந்துருந்துச்சு. பட் அதே போல் டவுன் சைட்லேயும் சொல்லியிருந்தேன். என்ன ரேஞ்சுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா 25,000 கீழே இருந்துச்சுன்னா 24,500 நோக்கி டைரக்ஷனல் மூவ் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு லெவல் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 24,900 to 830 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு கீழேயுமே மார்க்கெட் இருக்குது. பட் இந்த இடத்துல சப்போர்ட்லாம் வரையில. பட் இந்த ரேஞ்சில் இருக்கும் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இடம் தான் ஸ்ட்ராங் லெவல், அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இங்கே இடையில இருக்க சின்ன லெவலில் வந்து ரைட் பண்ணல. பட் ஜோன் மட்டும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயே வந்திருக்கு ஃபால் ஆனதுக்கப்புறம். ஓகே, அடுத்து மார்க்கெட் என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாகவே வந்து மார்க்கெட் டவுன் சைடில் தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஒரு சில நாட்கள் வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ட்ரேடிங். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ரிக்குள்ளார இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் போனாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக அப்படியே பிரேக் அவுட் வந்து கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் பண்ணாதான் அது வேலிட் பிரேக் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒரு நாள் இந்த இடத்த வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு இருந்தாங்க. சின்னதாக ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸில் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதுவுமே வேலிட் இல்லை. மார்க்கெட் திரும்பவுமே கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எப்பயுமே ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கேப் அப்போ கேப் டவுன்லேயே கொடுத்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது இமிடியேட்டாக வரலாம், இல்லை கொஞ்சம் நாள் டைம் எடுத்து கூட கீழே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த இடத்துல. இப்போ திரும்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இதுக்குள்ளார மார்க்கெட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே வந்து 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் 500 to 400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது லாங்காக. பட் மண்டே அன்னைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் அண்ட் டவுன் சைட் வியூ. எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 ட்ரேடிங் செஷன்லேயே ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்போது என்ன லெவலில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு சின்ன ஹிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 25,000 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே இருந்தது 24,900 at 920 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறாங்க இந்த லெவலை அப்படின்னா இமிடியேட்டாக வந்து 25,000 வரைக்கும் வந்துட்டு 25,050 வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப்பை இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு வேளை இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் இங்கேருந்து மார்க்கெட் இப்படி வர்றதுக்கு வந்து சின்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் திரும்ப மார்க்கெட் வந்து திரும்பலாம். பட் இந்த ரேஞ்சை ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,920 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் இருக்கணும். ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் வந்து அப் சைடில் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ டவுன் சைடில் இருக்கலாம் அப்படின்னா என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் நோக்கி தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இந்த 24,832 இந்த ரேஞ்சில் வந்து இந்த சப்போர்ட்டை எடுத்த மாதிரி மார்க்கெட் நின்றுருக்காங்க கண்டினியூவாக. இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இமீடியட் லெவல் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். 24,746 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகலாம். அதையும் பிரேக் பண்ணுறப்ப பொசிஷன்லி மார்க்கெட் வந்து 24,550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மண்டே எப்படி இருக்க போகுது நிஃப்டி அப்படிங்கிறத. அதே போல் பேங்க் நிஃப்டியும் வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில். பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரு டவுன் சைடில் இருந்திருந்தாங்க இல்லையா. ஸோ பேங்க் நிஃப்டி ஓகே, பேங்க் நிஃப்டி சும்மா ஒரு பொசிஷனல் வியூவாக கொடுப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஆல்ரெடியே சொன்னது தான், ஒரு சேனலில் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த சேனலை வந்து யூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் டே சார்ட்டில் கொடுத்துருந்தேன். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கும் ஒரு கீழே இருந்து வராங்க அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பு இந்த லெவலில் இருக்கும். ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 56,000 ஓகேங்களா. இந்த இடம் இது ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பேங்க் நிஃப்டியில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு 60K அந்தளவுக்கு போகிறதுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 59K வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஸோ அதே போல் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லேயுமே பார்ப்போம். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கோம். இது ஒரு சேனலை ஃபார்ம் பண்ணிட்டு டவுன் சைடில் வந்துட்டுருக்கோம் மார்க்கெட்டு. தெரியும் ஒரு ஓகே, இது ரெண்டு இதுவும் ஃபார்ம் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 57K. ஸோ இது இங்கேருந்து போட்டிருக்கணும். ஓகே, பட் ஆல்மோஸ்ட் சேனல் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணாதனால இல்லை, பட் இது இந்த ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 hourலேயும் ஒரு சேனல் போயிட்டுருக்கு, அது டவுன் நோக்கி போயிட்டுருக்கு. 1 டே பார்த்தீங்கன்னா அப் சைடில் போயிட்டுருக்கு. இந்த ரெண்டு இடமும் கிராஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56K. இதிலேருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு இதை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த சேனலில் பிரேக் பண்ணும், 1 hour சேனலில் பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட மார்க்கெட் வந்து போகலாம். பட் 56K வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டு. ஸோ வீக்லி செஷன் வீடியோஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அதில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக மண்டே என்ன ரேஞ்சுக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்கில் மண்டேயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. தேங்க்யூ எவ்ரிவன்.